அப்பாடா! ஒரு வழியா அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் போட்ட மீஷோலருந்து பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்திருந்ததுங்க. பிராஸ் ஐட்டம்ஸ் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நிஜமாவேங்க சூப்பர்பா இருந்தது. நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துட்டேன். 1 வீக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பயுமே நான் ஆர்டர் போட்டேன்னா 3 to 4 டேஸில வந்துடும். ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த பிராஸ் ஐட்டம்ஸ்க்காக 1 வீக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முருகரோட அந்த விளக்கு, ஓம் விளக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். அண்டு சம் பூஜா ஐட்டம்ஸுமே சேர்த்து நான் ஆர்டர் போட்டிருந்தேங்க. சூப்பராக இருந்தது. நானும் என் பொண்ணும் அதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவள் அதை தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. நிஜமாங்கங்க பயங்கர ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க மீஷோவில். எல்லாருமே நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டேன். கண்டிப்பாக இவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வெளியில் நிறைய ஷாப்ஸும் போயிருந்தேன். பட் அதுலேயும் நான் மீஷோலேயும் ஆர்டர் போட்டுட்டு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தேன். சூப்பராக இருந்ததுங்க. ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய அந்த ஓம் விளக்கு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டு, அதுக்கப்புறம் அவருக்கான அந்த பூஜை பண்ணுற ஒரு மணக்கட்டை, இது எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே செம்மையான குவாலிட்டியில் ஒர்த்தாக இருந்தது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக காம்பேக்டாக நம்ம பூஜை பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு முருகருக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்குறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாக மனசு ரொம்ப திருப்தியாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி மீஷோவில் இவ்வளோ ஒர்த்தாக கிடைக்குன்றது நம்ம போயிட்டு நேராக போயிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது வேறு. பட் ஆனால் நம்ம வந்துட்டு ஆன்லைன் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் எப்படின்ற நம்ம எல்லாருக்குமே அந்த திங்கிங் கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அவள் காமிக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமாலுமே மன திருப்தியாக இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சேன். நான் வந்துட்டு சிறுவாபுரி வந்துட்டு முருகர் கோவிலுக்கு வந்துட்டு வீக்லி போயிட்டு வந்துட்டுருக்கேன். நிஜமாக சொல்கிறேங்க. எனக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நான் வந்து கண்டிப்பாக அதை ஒரு நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. முருகர் வந்துட்டு என்னவோங்க இறை வழிபாடு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிஜமாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக முருகரோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் போன ஒரு வாரத்துலேயே திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். இவ்வளோ சீக்கிரம் முருகர் வந்துட்டு என்னை திருச்செந்தூருக்கு வர வைப்பார் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டடுங்க. கண்டிப்பாக நான் போயிட்டு வந்தேன். நீங்களும் வாரம் முருகருக்கு வந்து அந்த 6 விளக்குன்னு சொல்லுவாங்க, வெற்றிலை விளக்கு, அது கண்டிப்பாக அந்த தீபம் போடுங்க. அந்த தீபம் போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹோப்பாக அமையும். கண்டிப்பாக வர வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையிறோம். கண்டிப்பாக முருகரோட பக்தர்களுக்கு அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குங்க. மனசு திருப்தியாக இருக்குங்க. அங்கே போயிட்டு